பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்ன? ஒருத்தவங்களுடைய தனித்திறன், அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய குணம், இத பத்தி எல்லாம் விவரிக்கிறது தான் ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதும், உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோல நம்ம 15 பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டி நம்மளுக்கு தெரியணும்னா எப்படி தெரியும்? நம்ம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும். We have to ask questions to know about someone's personality. So அந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட பர்சனாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 காமன் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 3 காமன் கொஸ்டின் வச்சு நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம் அவங்களோட பர்சனாலிட்டியை பத்தி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how do you see? நேம் ஆஃப் த பர்சன். நீங்க யார பத்தி கேக்குறீங்களோ அவங்க பேரை நீங்க அந்த இடத்துல போட்டுக்கலாம். நீங்க அவங்கள எப்படி பாக்குறீங்க? எக்ஸாம்பிள் பாருங்க. How do you see your friend? How do you see your father? How do you see ரம்யா? நீங்க ரம்யாவை எப்படி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க? உங்க ஃபாதரை எப்படி பாக்குறீங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? நம்ம ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்க கேக்குற டைப் 2 கொஸ்டின், how would you describe டேஷ். டேஷ்ங்கிற இடத்துல நேம் ஆஃப் த பர்சன். நீங்க அவங்கள எப்படி விவரிப்பீங்க? எக்ஸாம்பிளுக்கு, ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் டீச்சர்? உங்க டீச்சரை நீங்க எப்படி விவரிக்கிறீங்க? ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் ஃப்ரெண்ட்? உங்க ஃப்ரெண்டை நீங்க எப்படி விவரிப்பீங்க? ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் ரம்யா? டைப் 3 காமன் கொஸ்டின், வாட் இஸ் டேஷ் லைக்? டேஷ்ங்கிற இடத்துல நேம் ஆஃப் த பர்சன். எக்ஸாம்பிளுக்கு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் லைக்? வாட் இஸ் யுவர் டீச்சர் லைக்? What is your friend ரம்யா like? உங்க அப்பா எப்படி? உங்க டீச்சர் எப்படி? உங்க ஃப்ரெண்ட் ரம்யா எப்படி? What is like dash name of the person like? இப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். These are the 3 types of common questions you can ask to know about someone's personality. இன்னொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை பத்தி கேட்டுக்கலாம். ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன? அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, கேட் அப்படிங்கிறது ஒரு நவுன். a small cat, ஒரு சின்ன பூனை. அந்த கேட், அந்த நவுனை விவரிக்கிறதுக்கு நம்ம ஸ்மால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்மால் தான் அட்ஜெக்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், a little dog. டாக் அப்படிங்கிறது ஒரு நவுன். a little அப்படின்னு நான் சொல்றேன். லிட்டில் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த நவுனை நான் விவரிக்கிறதுக்கு யூஸ் பண்றது அட்ஜெக்டிவ். a car. a car அப்படிங்கிறது ஒரு நவுன். a fast car அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த காரை நான் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு நவுனை விவரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்ப ஒரு பர்சனை பத்தி நம்ம சொல்றது தான் பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். சரி, ஓகே, நம்ம பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வருவோம். பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்றது? டு பி வெர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ். அந்த டு பி வெர்ப் கீழே நான் ஐ ஆம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்ப ஐ ஆம் போட்டதுனால இப்ப நான் என்ன பத்தி டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னா, ஐ ஆம். அட்ஜெக்டிவ்ல என்ன போடலாம்? ஹாப்பி. இன்னொன்னு வேற எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஐ ஆம் ஆங்கிரி, அது ஒரு அட்ஜெக்டிவ். ஐ ஆம் ஃபன்னி, அது ஒரு அட்ஜெக்டிவ். சோ இதுல ஆங்கிரி, ஃபன்னி, ஹாப்பி இதெல்லாம் நம்மளோட அட்ஜெக்டிவ்ஸ். ஐ ஆம் அப்படிங்கிறது ஒரு டு பி வெர்ப். நம்ம 3 காமன் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 3 காமன் கொஸ்டின்ஸ், அதோட நம்ம எப்படி அந்த பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், இப்ப கீர்த்தி அப்படின்னு நேம் வச்சுப்போம். இப்ப நான் கீர்த்தி கிட்ட கேக்குறேன், கீர்த்தி, ஹவு டு யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப்? ஹவு டு யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் கீர்த்தி? நீங்க உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க கீர்த்தி அப்படின்னு கேக்குறேன். கீர்த்தி இப்ப அதுக்கு ரிப்ளை பண்றாங்க, ஐ am ambitious, generous and self-confident. I am ambitious, generous and self-confident. I am also very impatient. Some people really like me and some people think that I am arrogant or maybe aggressive. Okay? இப்ப இது கீர்த்தியோட ரிப்ளை. இப்ப கீர்த்தி ரிப்ளை பண்ணதுல வந்த வார்த்தைகள் எல்லாமே பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ். ambitious, generous, self-confident, impatient, aggressive, arrogant. இதோட மீனிங் எல்லாம் பார்க்கலாமா?
கீர்த்தி அவங்க ரிப்ளைல ஆம்பிஷியஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆம்பிஷியஸ் அப்படின்னா நம்ம தமிழ்ல லட்சியமான அப்படின்னு அர்த்தம். ஒரு லட்சியத்தோட இருக்கிறது. ஆம்பிஷியஸ் அப்படின்னா டு வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், அவங்களுக்கு சக்சஸ் ஆகுறது ரொம்ப பிடிக்கும். டு லவ் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே போறது ரொம்ப பிடிக்கும். ஆம்பிஷியஸ் அப்படின்னா டு வாண்ட் டு ரீச் த டாப், அவங்களுக்கு டாப்புக்கு போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். சோ எல்லாருமே ஆம்பிஷியஸா இருக்கணும். அவங்கள ஜெனரஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஜெனரஸ் அப்படின்னா தாராளமான மனதுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல. டு பி வில்லிங் டு ஹெல்ப் அதர் பீப்புள், மத்தவங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. டு பி வில்லிங் டு கிவ் அதர் பீப்புள் மோர் தென் தே டேக், மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல நிறைய அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க கம்மியா எடுத்துக்கிட்டாலும் மத்தவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. சோ தாராளமான மனதுடையவர்கள் நம்ம ஜெனரஸ் அப்படின்னு சொல்றோம். கீர்த்தி அவங்கள செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்னா நம்ம தமிழ்ல தன்னம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஹாவ் நோ டவுட் அபவுட் யுவர் டேலண்ட், யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் எபிலிட்டிஸ். உங்களோட திறமை மேல, உங்களோட டேலண்ட் மேல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னா நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெகட்டிவ்ஸையும் அவங்களோட பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க இம்பேஷண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இம்பேஷண்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா பொறுமையற்ற, பொறுமையே இல்லாத அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு கியூல வெயிட் பண்றது பிடிக்காது, எங்கன்னா போய் லைன்ல நின்னா பிடிக்காது, பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அரகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அரகண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்ல திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அரகண்ட். ஓகேவா? டு திங்க் that they are better than other people, எல்லாரை விட நான் தான் பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறது, அதுதான் அரகண்ட். அடுத்து அக்ரெசிவ் அப்படின்னு சொன்னாங்க. அக்ரெசிவ்னா நம்ம தமிழ்ல ஆக்ரோஷமா இருக்கிறது. டு பி ஆல்வேஸ் ஆங்கிரி, மேட் அண்ட் வாண்ட் டு ஹாவ் அன் ஆர்கியூமெண்ட், எப்பவுமே கோவமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, ஒரு ஆர்கியூமெண்ட்க்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறது, ஆக்ரோஷமா இருக்கிறது அப்படிங்கறத பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ் என்ன யூஸ் பண்றோம்னா அக்ரெசிவ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அடுத்து நான் பிரீத்தி அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட கொஸ்டின் கேக்குறேன். ஹவு டு யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் பிரீத்தி? How do you describe yourself, Preeti? அதுக்கு பிரீத்தி ரிப்ளை பண்றாங்க. I see myself as hardworking, honest and tolerant. Other people think I am bit dull without being humorous. பிரீத்தி ரிப்ளை பண்ணதுல hardworking, honest, tolerant, dull, humorous இது எல்லாமே பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ் ஹார்ட் ஒர்க்கிங். ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கடின உழைப்பாளி அப்படின்னு அர்த்தம். டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட் இன்டு வாட் ஷீ இஸ் டூயிங். அவங்க என்ன செய்யறாங்களோ அதுல அவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க. டு ஒர்க் ரியலி ஹார்ட், ரொம்ப கடினமா உழைக்கிறது ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. பிரீத்தி என்ன சொன்னாங்க? ஷீ இஸ் டாலரண்ட் அப்படின்னு சொன்னாங்க. டாலரண்ட் அப்படின்னா நம்ம தமிழ்ல சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டு அக்செப்ட் அதர் பீப்புள்ஸ் ஐடியாஸ் ஈவன் இஃப் தே ஆர் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் ஐடியாஸ். இன்னொருத்தவங்களோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களோட ஐடியாவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலுமே நீங்க உங்களோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றது அததான் டாலரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க ஆனஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனஸ்ட் அப்படின்னா நம்ம தமிழ்ல நேர்மையா இருக்கிறது. பிரீத்தி நேர்மையா இருக்கேன், ஐ எம் ஆனஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. டு ஆல்வேஸ் டெல் த ட்ரூத், எப்பவுமே உண்மையா மட்டும்தான் பேசுறது. டு நெவர் டெல் அ லை, எப்பவுமே பொய்யே பேசாம இருக்கிறது ஆனஸ்ட், நேர்மையா இருக்கிறது. அடுத்த பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ் டல். டல் அப்படின்னா நம்ம தமிழ்ல மந்தமா இருக்கிறது சொல்லுவோம். மந்தமா இருக்கிறது. டு பி போரிங், நாட் டு பி ஃபன்னி. ஓகேவா? அதெல்லாம் டல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹியூமரஸ் அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. ஹியூமரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது, நல்ல ஜோக் அடிச்சு மத்தவங்கள சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் ஹியூமரஸ். ஓகேவா? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதான் ஹியூமரஸ். அடுத்து காயத்ரி கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஹவு டு யூ see yourself, காயத்ரி? ஹவு டு யூ see yourself, காயத்ரி? அதுக்கு காயத்ரி ரிப்ளை பண்றாங்க. I'm always cheerful and I'm generally self-confident and easygoing, but I can be insecure sometimes. My friends think that I'm really charming. Okay. காயத்ரி என்னென்ன பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? செல்ஃப் கான்பிடன்ஸ் சொன்னாங்க, சியர்ஃபுல், ஈஸி கோயிங், சார்மிங், அதுக்கப்புறம் இன்செக்யூர், இதெல்லாம் காயத்ரி சொல்லியிருக்காங்க பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ ஒன்னொன்னா என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாமா?
cheerful அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன மீனிங், மகிழ்ச்சியான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் another way of saying happy அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை தான் cheerful. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறது cheerful. easy going அப்படின்னா எளிதாக செல்கிற ஒரு மனநிலை கொண்டவர்கள். டு நாட் கேர் அபவுட் வாட் அதர் பீப்புள் ஆர் டூயிங். மத்தவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத அவ்வளவு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. டு லீவ் தேர் ஓன் லைஃப். அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க ரசிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்க ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ காயத்ரி அவங்கள ஈஸி கோயிங், எளிதாக செல்கிற மனநிலை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயத்ரி என்ன சொன்னாங்க? ஷி கேன் பி இன்செக்யூர் சம்டைம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்செக்யூர் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா பாதுகாப்பற்ற அப்படின்னு அர்த்தம். பாதுகாப்பற்ற. இது செல்ஃப் கான்பிடென்ட்டுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான வார்த்தை. செல்ஃப் கான்பிடென்ட்னா தன்னம்பிக்கையோட இருக்கிறது. இன்செக்யூர் அப்படின்னா அவங்களோட டேலண்ட் மேல, அவங்களோட எபிலிட்டிஸ் மேல அவங்களுக்கு அவ்வளவோ செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாம இருக்கிறது இன்செக்யூர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 15 பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் கத்து முடிச்சாச்சு. என்னென்ன தெரியுமா? ஆம்பிஷியஸ், ஜெனரஸ், செல்ஃப் கான்பிடென்ட், ஹார்ட் ஒர்க்கிங், டாலரண்ட், ஆனஸ்ட். நெகட்டிவ் பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் என்ன பார்த்தோம்? impatient, insecure, arrogant, aggressive, dull. ஓகேவா? சோ ரிவ்யூ பார்த்துடலாமா? 3 காமன் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி அட்ஜெக்டிவ்ஸ் கத்துக்கிட்டோம். என்னென்ன காமன் கொஸ்டின்? ஹவு டு யூ see dash? எக்ஸாம்பிள், ஹவு டு யூ see yourself? How would you describe? நீங்க எப்படி உங்களை டிஸ்கிரைப் பண்ணிப்பீங்க? How would you describe? Name of the person. What is dash like? Example, what is your friend like? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.